வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா SEO ஸ்ட்ராட்டஜிஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்க போறோம். SEO எந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிராண்ட், உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், வெப்சைட் நீங்கள் அசோசியேட் பண்ணியிருக்கும் போது உங்களோட பிஸ்னஸ் கூட காம்படிட்டர்ஸை பீட் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸ் மேலே வர்றதுக்கு SEO ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். கான்டென்ட் உங்களோட வெப்சைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கான்டென்ட் நீங்கள் போடும்போது அதில் பொட்டென்ஷியலான கீவேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கீவேர்ட் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கான்டென்ட்டில் நீங்கள் போடணும். நீங்கள் எந்த கீவேர்ட் நீங்கள் எடுத்து வச்சிங்களோ அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களோட கான்டென்ட் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களோட SEOவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுபோக அந்த கான்டென்ட்டுக்கு ப்ராப்பரான டைட்டில், ஓகே, ப்ராப்பரான டைட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கான ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா. ஸோ டைட்டில் கொடுத்தாலும் சரி, ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதில் நீங்கள் எடுத்த கீவேர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும். அதுவும் நேச்சுரல் வேல இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நம்ம பிளேஸ் பண்ணியிருந்துருக்கணும். தென் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கான்டென்ட் எங்கேஜிங்காக இருக்கணும், வேல்யூபிளாகவும் இருக்கணும். பிகாஸ் ஒரு யூசர், ஒரு வியூவர் வராங்க அப்படின்னா அகெயின் வரணும். அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அப்படின்னா உங்களோட கான்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எங்கேஜிங்காக ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் இருந்தால் மட்டும்தான் அகெயின் உங்களோட வெப்சைட்டை தேடி, உங்களோட கான்டென்ட் தேடி அவங்க வருவாங்க. அண்ட் மேக் ஷூர் உங்களோட வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க, கான்டென்ட் நீங்கள் போட்டீங்க, அதை தாண்டி நீங்கள் வெப்சைட் ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற தீம், தட் இஸ் டிசைன் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் யூசர்ஸ்க்கு. பர்டிகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே மொபைல் ஆக்சஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற போது மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களோட வெப்சைட் டிசைன் யூசர்ஸ்க்கு இருக்கிறதுனால இன்னுமே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அடாப்ட் ஆவாங்க உங்களோட வெப்சைட் கூட வர யூசர்ஸ். ஓகே, அண்ட் மேக் ஷூர் உங்களோட வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடு, ஒரு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணாலும் சரி, ஒரு கான்டென்ட் உங்களோட கான்டென்ட்டை தேடி உள்ளார வரும்போது உங்களோட பேஜ் லோட் அதிகமாக ஆகிட்டே இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி உங்களோட வெப்சைட்டை விட்டுட்டு உங்களோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேக் ஷூர் உங்களோட ஸ்பீட் ஆஃப் வெப்சைட் லோடிங் ஸ்பீடு ப்ராப்பராக இருக்காங்கிறது ரெகுலர் பேசிஸில் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தட் இஸ் ஆப்டிமைசேஷன், நீங்கள் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனால் உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், பேக்லிங்க்ஸ் பண்ணுறதுனால உங்களோட SEO, உங்களோட பிராண்டிங் இன்னுமே விசிபிலிட்டி அடையும். ஸோ பேக்லிங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் நல்ல குட் பேக்லிங்க்ஸ். ஸோ பேக்லிங்க்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட வெப்சைட் URL எடுத்துகிட்டு போய் நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல அத்தாரிட்டி உள்ள பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுனால அதுலேருந்து நீங்கள் பேக்லிங்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, அண்ட் மேக் ஷூர் உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஃபைன். அண்ட் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சோஷியல் மீடியா பேஜஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கண்டினியூவாக நீங்கள் ஆக்டிவில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். உங்களோட வெப்சைட்டோட டிசைன் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் எங்கேஜாக இருப்பாங்க பீப்புள், வர யூசர்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் லோக்கல் சர்ச் விசிபிலிட்டி ஆப்டிமைஸ் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட லோக்கல் காம்படிட்டர்ஸ் கண்டிப்பாக உங்களை டஃப் கொடுப்பாங்க. பட் அந்த இடத்துல உங்களோட பிராண்ட் ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதை தாண்டி அனலிட்டிக்ஸ் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து எந்த மாதிரி கீவேர்டை டார்கெட் பண்ணி உங்களோட யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ், உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ், எந்த கீவேர்டுக்கு அதிகமான யூசர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு அனலிட்டிக்ஸ் டூல் மூலிமா, நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல் மூலிமாவே நீங்கள் ரெகுலர் பேசிஸில்
உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிஷியேட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான SEO ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி ஃப்யூச்சரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரெலவெண்ட்டான இன்னுமே அதிகமான வீடியோஸ் வந்து வரதுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக் ஷூர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.